என்ன பார்க்க போகிறோம்னா, ரூப் ஜல்லி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும். எந்த லெவலிங்லாம் கரெக்டாக இருக்கணும், எந்த லெவலிங் நம்ம கரெக்டாக இருந்தால் ரூப் ஜல்லி போட ஆரம்பிக்கணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்னென்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லெவலிங் என்னென்னா, சென்ட்ரிங்குடைய முட்டுலாம் வந்து கீழே பாட்டம் கொடுத்துருக்க பீம் பாட்டம் கொடுத்துருக்க முட்டு எல்லாமே கரெக்டான லெவலிங் இருக்கா, இல்லை ஒரு பலகைக்கும் இன்னொரு பலகைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் எதனா இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு லெவலிங் நம்ம பார்க்கணும். அடுத்த லெவலிங் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பேன் ஜாக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இது ஸ்பேனு, நம்ம ஜாக்கிக்கு பதிலாக வந்து முட்டு கொடுத்துருப்போம். அந்த ஸ்பேன் ஜாக்கிக்கு இந்த லாஸ்ட்டும் நம்ம முட்டு கொடுத்துணும். சென்டராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து தொங்காமல் இருக்க ஒரு முட்டு கொடுக்கணும். இந்த லெவலிங் இருக்கான்னு செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். ரெண்டு சைடுமே வந்து இந்த எண்டும் வந்து முட்டு இருக்கும். சென்டராக வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனாக விடக்கூடாது. இந்த லெவலிங்கும் செக் பண்ணணும். அடுத்த லெவலிங் வந்து நம்ம மேலே தான் டாப்பில் தான் செக் பண்ணணும். நான் டாப்பில் போய் உங்களை காட்டாது. அடுத்து நம்ம செக் பண்ணுற லெவலிங் என்னன்னா, டாப்பில் இருக்கிற சீட்டோடைய அந்த லெவலிங் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கா டியூவில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்பெண்டிங் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடாது. ஃபுல்லாக லெவலிங் கரெக்டாக இருக்கா, சீட் எல்லா சீட்டுமே லெவலிங் கரெக்டாக இருக்கா, இந்த லெவலிங் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீம். இப்போ வந்து நம்ம பீம் கட்டியிருக்காங்க அப்படின்னா, பீமில் இருக்கிற சென்டரா கவரிங் பிளாக் கொடுத்துருக்காங்களா, ஒரு பீமுக்கும் அதாவது ஒரு பீமோடைய ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் வந்து உள்ள கேப் ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கா, ஓகேங்களா. அடுத்து செக் பண்ணுறது அந்த லெவலிங் தான். நெக்ஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, காலமுடைய லாப்பிங் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது காலம். இந்த காலத்துக்கு வந்து லாப்பிங் நம்ம பண்ணல. இந்த காலத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம லாப்பிங் பண்ணணும். லாப்பிங் பண்ணுறதுல வந்து பிஃபோர் நம்ம வந்து ரூப் போகிறதுக்கு முன்னாடி கம்பி கட்டக்கூடிய லாப்பிங் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எம்டியாக விட்டு லாக் பண்ணக்கூடாது. முன்னாடி அதாவது பிஃபோராக நம்ம வந்து லாக்கிங் பண்ணணும். அடுத்து நம்ம செக் பண்ணுற லெவலிங் என்னன்னா, மெயின் ராட் நம்ம மேட் கட்டுறோம் அப்படின்னா, மெயின் ராட் 10 கரெக்டாக இருக்கா, 1/1. இப்போ 10 இங்கே இருக்குன்னா 10, அடுத்தது 10, இந்த 10 ராட் கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ராட் கரெக்டாக இருக்கா, 8லாம் கரெக்டாக இருக்கா, ஓகேங்களா. கிராங்க் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிராங்க் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிராங்கிங் கரெக்டாக உட்காந்துருக்கா, இல்லை கிராங்கிங்கில் என்ன டிபெண்ட் இருக்கா அப்படின்றத அந்த லெவலிங் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும். எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட்லைட் பாக்ஸோ இல்லை பேன் பாக்ஸோ நம்ம வைக்கணும் அப்படின்னா, அந்த பேன் பாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் பாக்ஸும் இன்னொரு பேன் பாக்ஸ் உள்ள அந்த டிஃப்ரெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பேஸிங்கு, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி சென்ட்ரு நம்ம செக் பண்ண அப்புறம் தான் வைக்கணுமே. நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணிக்கணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து அதில் மிஸ்டேக் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேன் பாக்ஸு எலக்ட்ரிக் பாக்ஸ்